படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து தினம் தான் தண்ணி போட்டு வந்து வீட்டில் என்னென்ன கொடுமைப்படுத்துகிறாங்க ஆம்பளைங்க, அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படத்தை. சரிங்களா? பயங்கரமாக கொடுமை நடக்குது. தண்ணியை போட்டு வந்து அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, அவங்கள பார்த்து பசங்க பழகிறது, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 50% குறைஞ்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க கூடிய எல்லாருமே. முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டினா அங்கே நடக்கிற இது வந்து இங்கே ரியலாக நடந்தால் நல்லாயிருக்கும். இதை பார்த்து ஒரு ஒரு 500 பேர் திருந்தினா கூட அவர் அழைக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாராவது தப்பாக நினச்சிருப்பாங்க சொல்கிறத, உண்மையான கருத்தை தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? நல்லாயிருக்கு படம், நல்லா நடிச்சுங்க, நல்லா இருக்காங்க, நல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மக்களுக்காக. இதை இப்போ திருந்திருக்க வழி பாருங்கன்னு சொல்லி அதை வச்சு நம்ம திருந்தலாம். நிறைய படமும் எடுத்திருக்கேங்க சார். இருந்தாலும் இது பெண்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஆனால் திருந்தரும் நம்ம கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து இந்த ஒழிச்சமான நல்லாயிருக்கும், மதிய ஒழுக்கம் ஒழிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே பிடிச்சிருக்கு சார், நல்லா செம்மையாக பயங்கரமாக எமோஷனல் பயங்கரமாக இருக்குங்க சார். பார்க்கக்கூடிய படம் தான். ஃபேமிலிக்கு எல்லாமே பார்க்கக்கூடிய படம் நல்லா இருந்துச்சு சார். வணக்கம், நான் லிஸி ஆண்டனி. நான் நடிச்சிருக்க படம் குயிலி இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. காலையிலேருந்து ரொம்ப நல்ல அதோட ரிவ்யூஸ்லாம் வருது, ஊர் சைட்லேருந்துலாம் எனக்கு கால்ஸ் வருது. இப்போ நான் ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ வெளியில் வந்து நிற்கும் போது அத்தனை பேர் வந்து குயிலியாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப கனெக்ட் ஆனோம், ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட கெரியரில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலாக நடிக்கும் போது, பட் இப்போ அது அப்படி மாறிடுச்சு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ப்ளீஸ் தியேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப என்ன சார் என்ன சொல்கிறது, அவங்க ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக என்னோடய சீன்ஸ் வரும்போது சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த சைலன்ஸ் தான் பெரிய அவார்டு மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலு, கரெக்டாக தான் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீலு. நைஸ். அதாவது தங்க மீன்கள் படத்தில் நான் வந்தப்போ என்னை பார்த்து தேட்டரில் திட்டினவங்க இன்றைக்கி குயிலி பார்த்துட்டு வெளியில் வந்து அம்மா அப்படின்னு எனக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ நான் பல தடவை பார்த்துட்டேன் முதல்ல, ஆனால் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அது ஒரு வேறு ஃபீலு. ஏன்னா நம்மளே வந்து நம்ம குழந்தைய நம்மளே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது சரி, இன்னும் ஊர் வந்து நம்ம குழந்தை நல்லா இருக்குது, நல்லா மரியாதையான ஒரு குழந்தை, சந்தோஷமாக நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஸோ நைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, நல்ல மெசேஜ் படம். ஆனால் படம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் நான். சாங் நல்லா இருந்தது, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சாங் நல்லா இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் செகண்ட் ஹாஃபில் குயில் அவங்க ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் தோழரோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நல்லா எமோஷ்னலாக பண்ணாங்க. எமோஷ்னல்லாம் என்னென்னா, ஒரு அம்மா வந்து அவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி கடைசியில் பையன் வந்து ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. அந்த எமோஷ்னல் இதுவாக அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. வேறு மெசேஜ் வந்து என்னென்னா, ஒரு குடியால் ஒரு பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா குழந்தைங்கள வளர்த்து ஹஸ்பண்ட் வந்து பாதிக்கப்பட்டு, ஸோ அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. குடினால ஆண்கள் பாதிக்கிறாங்களோ இல்லையோ, பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அந்த மெசேஜ் இதில் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு படம். பட் என்னென்னா காமெடி 2-3 இடத்துல நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இன்னும் விறுவிறுப்பாக எடுத்துருக்கலான்னு ஃபீல் ஆச்சு. நல்ல மெசேஜ், இன்னும் நல்லா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அவங்க வந்து மனித வெடிகுண்டாக மாறி ஃபேக்ட்ரி எடுத்து நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். இன்னும் எமோஷ்னலாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் எமோஷ்னல் அதில் கம்மியாக இருந்துச்சு. அது மேபி எனக்கு எப்படின்னு தெரியல. மியூசிக் பேக்ரவுண்ட் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் தான் கொஞ்சம் அந்த இதோட கனெக்ட் ஆகி நமக்கு ஃபீல் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாங் நல்லா இருந்துச்சு. அதான் சொன்ன ஃபஸ்ட்டு இதே நல்லா இருந்துச்சு. நல்ல சாங். நடித்தவங்கெல்லாம் நடித்த ஹீரோ ஃபஸ்ட்டு ஓகே. ஹீரோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயின் வந்து ஓகே, அந்த 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 காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா போட்டிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கரெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.
இருக்குது. நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். ட்ரிங்க்ஸ்னால எவ்வளோ பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற விஷயங்களை வந்து காட்டியிருக்காங்க. இதை பார்த்தாது பொதுமக்கள் மாறணும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. குட் மூவி. கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பர்சன் இருப்பாங்க, ஃப்ரெண்டோ இல்லை அப்பாவோ இல்லை தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ்னால நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்கல்ல. ஸோ ஆப்வியஸாக ட்ரிங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் இப்படி ஆகிட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு இது கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக இதில் கன்வே பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நடித்தவங்க எல்லாருமே ஆக்சுவலி எப்படின்னா நம்மள ஒருத்தவங்க நடித்து அந்த மாதிரி இப்போ நம்மளோட லைஃப் டைம் மெசேஜ் தானே நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி நம்மள ஒருத்தவங்க நடித்தா எப்படி இருக்குமோ ரொம்ப நேச்சுரலாக ஒரு கிராமத்தில் அந்த ஒரு அழகான ஒரு அப்பியரன்ஸில் நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தாஷ்மிகா மேமும் சரி, லிஸி மேமும் சரி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் ஒரு அம்மா சாங் இருக்குது. அந்த அம்மா சாங் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. வைக்கம் மேம் பாடியிருப்பாங்க. அண்ட் சைந்தவி மேம் அண்ட் ஜோர்தன் ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பர்சனலி நான் அதில் ஒரு சின்ன சாங் பாடியிருக்கேன். அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நேச்சுரலாக இருந்துச்சு. படத்துக்குள்ள படம் போன மாதிரில நம்ம கூட இருக்கவங்க நம்ம ஆக்ட் பண்ண மாதிரியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கூட பேசின மாதிரியும் மெசேஜ் நல்லா புரிகிற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா குடியை விட சொல்கிறாங்க. இந்த குடி தான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நடிக்கிறவங்க கையிலையும் இல்லை, எடுக்கிறவங்க கையிலையும் இல்லை, பார்க்குறவங்க கையிலையும் இல்லை. கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க ஒயின் ஷாப் இல்லைன்னா ஆண்களே இல்லை அப்படின்வாங்க. இல்லைன்னா போயிட்டு போட்டோம், மக்கள் தொகையில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போட்டோம். ஆனால் வர ஜென்ரேஷனாவது உருப்பிடும்ல. இப்போ கேரளா மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தடை செஞ்சுட்டாங்க. அவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தடை இல்லாமல் இருக்கணும்? அதனால தடை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபிலிமோட ஃபுல்லும் அதுதான் பற்றி சொல்கிறாங்க. மியூசிக்கும் அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்கும் அதே மாதிரி இந்த காமெடி பண்ண அந்த கல்யாணம் ஆகாமலே ஒரு சீன் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவரே கடைசியில் சூசைட் பண்ணி இறந்துற அளவுக்கு அந்த சாராயத்தால் இறந்துருக்காங்க. ஒரு உயிரே வந்து மதுபானத்துக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு உயிர் கிடையாது. நம்மளுக்கு தெரியாமல் இன்றைக்கி சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா 1000 லட்சம் பேர் இந்த குடி போதையால் தான் இறந்து போயிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் தடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்து மூலமாக ஒரு மெசேஜ் சொன்னது வந்து கரெக்டாக நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், தீர்வு நம்ம அரசாங்கம் தான் எடுக்கணும். அரசாங்க கையில் தான் இருக்குது தீர்வு எடுக்கிறது. வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அதை பார்த்து முயற்சி பண்ணணும். அவங்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. கவர்மெண்ட் தான் இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போ படம் எடுக்கலாம், பணம் செலவு பண்ணலாம், டேரக்டர் போடலாம், பாட்டு போடலாம், என்ன போட்டாலும் அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதான் நடக்கும். அதை அவங்க செயல்படுத்தலாம்னு நான் சொல்ல வரேன். இப்போ குடிக்கலன்னா கை உதறது, நான் மருந்து குடிச்சு செத்துருவேன்னு சொல்லி 4 பேர் சாவாங்க. செத்துட்டு போட்டோம், 4000 பேர் பிழைப்பாங்கல்ல. அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா வருவாங்கள்ல. எத்தனை மக்கள் குடி போதையால் அடித்து ஒய்ஃபு சர்க்குலர் பண்ணிக்கிறாங்க. பசங்க படிப்பு பாதிக்கப்படுது. அவங்க வந்து ஐயோ அப்பா குடிச்சாங்க, அப்போ தான் அப்பா ஊரில் கெத்தாக இருக்காங்க, நம்மளும் கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரிலாம் வந்து அந்த சீனை க்ரியேட் பண்ணாமல் குடித்தாதெல்லாம் செத்து போயிட்டாங்க, நீயும் போயிடுவேன்ற மாதிரி ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு எமோஷனல் வந்து அதான் சொல்கிறேன். ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு இளம் பெண் வந்து சின்ன குழந்தைய வச்சுட்டு அது நம்ம நிறைய படத்தில் பார்த்து சீனாக இருந்தாலுமே மறுபடியும் பார்க்கும்போது ஒரு கண்ணீர் வரதான் செய்யுது. ஒரு குழந்தையோட அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதை வளர்த்து அதை கலெக்டராக்கி அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்கள அதை சொன்ன கலெக்டராலையும் கூட மாற்ற முடியாது. கவர்மெண்ட்டு மாற்றாமல் நீங்கள் என்ன தான் படித்து எப்படி தான் நம்ம மேலே ஏறி வந்தாலும் யார் முடிவு எடுக்கணுமோ அவங்களால மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியுமே தவிர எல்லாராலையும் எல்லாராலையும் மாற்ற முடியாது. நீங்களும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது. கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதான் மாற்ற முடியும். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து தானாக போய் இறந்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்காது. ஒரு மனித வெடிகுண்டாக மாறி அது மக்களுக்கு வந்து அதை என் ஊருக்காக நான் சாவுறேன்னு சொல்லி அந்த மெசேஜை சொல்லிவிட்டு அது சாகும்போது நம்மளுக்கு ஒரு கண்ணீர் வருது. பரவாயில்ல, இப்படி அந்த அவங்க சாவு வந்து பேசுகிறத்தக்கதமாக இருக்குல்ல. அதனால் படம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான்